திமுக ஆட்சிக்கு வந்தால் மக்கள் நல பணியாளர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் அன்பழகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை தொகுதி திமுக வேட்பாளர் பெரியண்ணன் அரசுவை ஆதரித்து பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டதாக குற்றம் சாட்டினார். நீதிமன்ற உத்தரவையும் மீறி மக்கள் நல பணியாளர்களுக்கு பணி வழங்காத அதிமுக அரசை அகற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். திமுக ஆட்சிக்கு வந்தால் மக்கள் நல பணியாளர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என்றும் அன்பழகன் உறுதியளித்தார். மக்கள் நல பணியாளர்கள், சாலை பணியாளர்கள் அவர்களுக்கு ஏறத்தாழ 16,500 பேருக்கு வேலை கொடுக்க வேண்டும். அந்த வேலை தரல, இவங்க மறுத்துட்டாங்க. அந்த வேலை நாம சர்க்கார் கொடுத்த வேலை, டிஎம்கே அரசு கொடுத்ததுங்கிற காரணத்தால இவங்க எடுத்து விட்டு அதை நீதிமன்றத்துக்கு போறாங்க. நீதிமன்றத்தில் அவர்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கணும். அப்படி கொடுக்கணும்னு சொல்லியும் இவங்க என்ன வேலை கொடுக்கல. நம்முடைய பல்வேறு விதமான பணி செய்யக்கூடியவர்கள் இந்த அரசாங்கத்தாலே காவல்துறையில, மற்ற துறையில, பல துறையில கொடுமைக்கு ஆளாகிறார்கள். அந்த கொடுமையினாலே வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் வேலை கிடைப்பதற்கு இந்த அரசுக்கு ஆவணம் செய்யப்படும். இந்த ஆட்சிக்கு வந்தால் நாம் ஆவணம் செய்ய